எல்லோருக்கும் காலை வணக்கம். ஆடி மாதம் வந்தாச்சு. ஆடி மாதம் வந்தாலே கிராமத்தில் சந்தோஷமாக இருப்பாங்க. என்ன அடிப்பட்டம் தேடி விதைன்னு சொல்லுவாங்க. அதனால் ஆடி மாதம் அந்த நிலங்கள்லாம் உழுது போடுவாங்க. ஆடி 18ஆம் பெருக்குக்கு விதையெல்லாம் காய்கறி விதைகள்லாம் போடலாம். சுரக்காய், பூசணிக்காய், இந்த தோட்டம் போடுறது எல்லாமே அந்த விதையெல்லாம் போட்டு அந்த ஆடி 18ஆம் பெருக்குக்கு போட்டால் நல்லா முளைச்சி கரெக்டாக காய் காய்க்கும்னு நினச்சிட்டு கரெக்டாக அந்த 18ஆம் பெருக்குக்கு தான் எல்லாம். அதுக்கு முன்னாடி குழியெல்லாம் வெட்டி போட்டு அதில் செடி விதை வெட்ட நடுவாங்க. ஆடி மாதம் வந்தாலே ஆடி முதல் ஆடி 1ஆந்தேதி தலையாடின்னு சொல்லுவாங்க. 15ஆந்தேதி நடுவாடின்னு சொல்லுவாங்க. கடைசி நாள் கடைசி ஆடின்னு சொல்லுவாங்க. இந்த 3 ஆடியுமே நல்ல சாப்பாடு இருக்கும். அந்த காலத்தில் கிராமத்தில் கஞ்சி, கூழ், சோறு இதான் இருக்கும் அடிக்கடி. அந்த ஆடி தீபாவளி, பொங்கல் வந்தால் மட்டும்தான் இட்லி, தோசையெல்லாம் போடுவாங்க. அது எல்லா வீட்லேயும் போடுவாங்க. எல்லா வீட்லேயும் சேர்ந்து கிராமத்தில் ஆட்டோரல் இருக்கும். அதை நைட்டில் 10 ரொம்ப நேரம் வரைக்கும் ஆட்டுவாங்க. அது எல்லா வீட்லேயும் அந்த ஆட்டோரல் இருக்காது. யார் வீட்டில் இருக்கோ அவங்க வீட்டில் அரிசியை நின்றுட்டு அதை ஆட்டி முடித்து, இப்போ மாதிரி கிரைண்டெல்லாம் அப்போ இருக்காது. காலையில் சீக்கிரமே எழுந்திரிச்சு அந்த பலகாரங்கள் இட்லி, தோசை சுட்டுட்டு கூப்பிடுவாங்க. எங்கள் வீட்டு சாப்பிடுவாங்க. எங்கள் வீட்டு வாங்க, மறுமையினே வாங்க, எங்கள் வீட்டுக்கு வாங்க, உங்கள் வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லுவாங்க எல்லோரும். எல்லா வீட்லேயும் அசைவ சாப்பாடு இருக்கும். ஆடு, கடாய் வெட்டி கிராமத்தில் முதல்ல பேசிக்குவாங்க. எல்லோரும் பேசி கூறு வச்சு எல்லாம் ஒரு 10 பேர் சேர்ந்து ஆடு வாங்கி அதை ஷேர் பண்ணுவாங்க. அப்படியே 10 பங்காக போட்டு ஆளுக்கு எடுத்துக்குவாங்க. அது மாதிரி 3 ஆடிக்கு இருக்கும். அதே மாதிரி கல்யாணம் பண்ணிட்டு போகிற பொண்ணு அப்பா அம்மா வீட்டுக்கு வரும்போது இந்த ஆடிக்கு வரேன், நடுவாடிக்கு வரேன், இல்லாட்டி கழுவாடிக்கு வரேன்னு சொல்லிட்டு வருவாங்க. அது சந்தோஷமாக இருக்கும். கிராமத்தில் அந்த ஆடி மாதம் வந்தாலே அந்த காலத்து கிராமத்துக்கான நினைவுகள் வரும். ஆடி மாதம் ஆடி 18ஆம் பெருக்கு. ஆடி 18ஆம் பெருக்குன்னா எல்லாம் அதே மாதிரி உழுவோம். ஆடி மாதம் வந்தாலே ஆடிப்பட்டம் தேடி விதைன்னு சொல்லுவாங்க. நேரத்தெல்லாம் பார்த்திங்கன்னா மழை லேசாக சாரல். அந்த மழை பெஞ்சு கரெக்டாக அந்த நிலத்தை மண் அப்படியே பண்படுத்துவாங்க. நல்லா உழுது, நல்லா அந்த ஆடிப்பட்டம் கிடைக்கிறதே கஷ்டம். அவங்க நல்லா உழுது போட்டுட்டோம்னா மண் நல்லா எந்த புல்லுகள் இல்லாமல் நல்லா அருமையாக வந்துடும். நல்ல கிராமத்து வாழ்க்கை நினச்சி பார்க்கும்போதே சந்தோஷமாக இருக்குது. அது ஆடி மாதம் அந்த நிகழ்வுகளை நினைக்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆடின்னு வந்தோடனே எல்லோரும் கேட்டாங்க, எங்கெல்லாம் எங்கள் ஸ்கூலில் வேலை பார்க்குறேன், ஆடி லீவ் இல்லையான்னு சொன்னாங்க. அப்போ சொல்லும்போது தான் எனக்கு இப்போ இங்கே லீவ் விடுறது. அதனால் ஆடி மாதம்னாலே எனக்கு பழைய ஞாபகம் வந்துச்சு. அதனால் அந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். சந்திரன். தேங்க்ஸ்.